மனிதனை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 70 கிலோ சராசரி மனிதனுக்கு வந்து 1 கிலோக்கு 50 மில்லிகிராம் அயன் இருக்கும் உடம்புல. ஓகே. அப்போ 3500 மில்லிகிராம் அயன் 50 மில்லிகிராம் இருக்குமா? 50 மில்லிகிராம் பெர் கிலோ ஒரு உடம்பு மனிதனுக்கு இருக்கணும். அப்போ 3500 மில்லிகிராம் அயனோட தான் நம்ம ஹெல்த்தியா வாழ முடியும். சரி. இதுல பெரும்பாலான அயன் வந்து 2000 மில்லிகிராம் வந்து ரெட் பிளட் செல் தான் இருக்கு. மீதி வந்து தசையில இருக்கு. ஏன்னா தசை செயல்படுறதுக்கு மயோகுளோபின், எப்படி ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்துல இருக்கோ, மயோன்னா மசில்ல இருக்கிற புரோட்டீன் வேலை செய்யறதுக்கு அயன் வேணும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய செயல்பாடுகள், இந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கு மற்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்து என்சைம்ஸ், நொதிப்பொருட்கள் இருக்கு. அதுக்கும் வந்து கெமிக்கல் மெசஞ்சரா செயல்படுற இம்பார்ட்டன்ட் தூதம் தான் அயன். ஸோ 3 ஃபங்க்ஷன். ரெட் பிளட் செல்ல ஹீமோகுளோபினுக்கு ஹீமா உருவாகிறது அயன், மயோகுளோபின்ல தசை செயல்பாட்டுக்கும் வந்து அயன், அதுக்கப்புறம் வந்து மற்ற செல்கள் வந்து நல்லா புதுப்பிச்சுக்கிறதுக்கும் கெட்டதை அழிக்கிறதுக்கும் வளர்றதுக்கும், இப்படி இந்த 3 இன்றியமையாத பணிகளுக்காக அந்த இரும்பு வந்து ஓயாமல் உழைச்சிட்டு இருக்கு. அதில் நம்ம தினசரி நம்ம வந்து 2000 மில்லி பிளட்ல, அப்போ நம்ம 1%னாக்கா 20 ml பிளட் நம்ம தினம் அழிக்கிறோம். இந்த 1 ml பிளட்ல 1 மில்லிகிராம் அயன் இருக்கும். அப்போ 20 மில்லிகிராம் அயனை நம்ம தினம் இழக்கிறோம். ஃபார்ச்சுனேட்லி 19 மில்லிகிராம் உள் சுழற்சிக்கு, ரீசைக்கிளிங்க்கு, இப்போ வந்து உலகத்தில் நம்ம பிளாஸ்டிக்கு கண்ணாடியில் மறுசுழற்சினாங்க. மறுசுழற்சின முழு உதாரணம் நம்ம தான். 20 மில்லிகிராம் அயன்ல 19 மில்லிகிராம் அயன் எவ்வளோ ப்ரீஷியஸ்னா, நம்ம 19 மில்லிகிராம் அயனை திருப்பி நம்ம அடுத்த கட்ட ஆர்பிசி ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷனுக்கும் தசையினுடைய பணிக்கும் உள்ளே வச்சுக்கிறோம். பட் நம்மளுடைய மலம் போகும்போது, யூரின் போகும்போது சில செல்லுங்க, சில கழிவுகள்லாம் போகும்பொழுது 1 மில்லிகிராம் நம்ம இழந்துடுறோம். ஒரே 1 மில்லிகிராம் இழந்துடுறோம். அந்த 1 மில்லிகிராமை நம்ம தினசரி கொடுத்து தான் ஆகணும். இந்த 1 மில்லிகிராம் தினசரி நம்ம உடம்புக்கு கொடுக்கலன்னா 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்துல இந்த இழப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். 1 மில்லிகிராம் 3500 மில்லிகிராம் உள்ள உங்களுக்கு தினசரி 1 மில்லிகிராம் இழக்குதுனால அந்த 1 மில்லிகிராம் நம்ம எடுத்து தான் ஆகணும். அந்த எடுக்கிற அயன் வந்து உணவுல இருந்து தான் வந்தாகும். உணவுல வந்து நீங்க 20 to 30 மில்லிகிராம் சாப்பிட்டாதான் 1 மில்லிகிராம் உள்ள போகும். அந்த கணக்கு இருக்கு.